நெஞ்சமே கேத்சேமனேக்கு நீ நடந்து வந்திடாயோ, சஞ்சலத்தால் நெஞ்சுருகி தியங்குகின்றார் ஆண்டவனார். நெஞ்சமே கேத்சேமனேக்கு நீ நடந்து வந்திடாயோ. நம்முடைய தந்தையாம் இறைவரிடமிருந்தும் மைந்தனாம் கிறிஸ்தேசுவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நீர் மோட்சத்துக்கு போம் வழி இதற்குள்ளான யாரோ தப்பாய் போகான் இதே சரி வேலகினோர் எல்லாரும் அழிந்து போகிறார்களே வழியாம் சுவாமி ஓமேளே நிலைக்க என்னை காரோ. ஆப்பில்லாத அழகே நான் எத்தனை சொன்னாலோ என் நாவினால் மோடியாதே நான் என்ன வாஞ்சித்தாலும் அதெல்லாம் நீரே இயேசுவே மாதய உள்ள நேசரே நீரென்றும் என்னை ஆளோ. அன்பின் ஆண்டவரே இறைவா, எல்லாவற்றையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கிறவரே, எங்கள் தாயும் தகப்பனுமாகிய கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான மகிழ்ச்சி நாளிலே நாங்கள் உம்முடைய பாதம் பணிந்தவர்களாய் உம்முடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை கேட்க ஆவலோடு நிற்கிறோம். சொல்லும் ஆண்டவரே, முதடியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய திரு சமூகத்தில் என்றும் நிலைத்திருப்பதாக சுவாமி. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தர் உலக மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தாம்பரம் பகுதி பரபரப்பாக இருக்கிற இந்த சூழலில் அதன் மத்தியில் அமைந்திருக்கிற இறை சமூகமாகிய இந்த ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரை வழிபட்டு ஆண்டவருடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும்படியான அந்த நற்காரியங்களை இதுவரையுமாய் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நேரத்திலும் உங்களோடு இந்த இறை வழிபாட்டிலே கலந்து கொள்ளவும் இறைவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை அளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய குருவானவர் என்னை அழைத்தமைக்கு என் மூலம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடனே இந்த வழிபாட்டிலே நான் கலந்து கொள்வதற்கு பொறுப்பாளர்களாகிய செயலர், பொருளர் மற்றும் சபை மக்கள் எல்லாரும் எங்களை ஏற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துதலோடு என் உளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானிக்கின்ற காலமாகிய இந்த நாட்களிலே பிரசங்கத்துக்காக திருசபையாராலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதிகள் எல்லாவற்றையும் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். சங்கீத புஸ்தகத்தில் 9ஆம் சங்கீதத்தை நாம் முறையாய் வாசித்தோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17 வசனம் வரையுமாய் பழைய ஏற்பாட்டு பகுதியாக வாசித்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடியாய் வாசித்தோம்.
ஆண்டவர் நற்செய்தி லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 10-17 வசனங்களை வாசித்தோம். இந்த பகுதிகளுக்கு தலைப்பு கொடுத்திருக்க திருச்சபை விடுவித்து வாழ அழைப்பு, விடுதலையோடு வாழ்வதற்காக அழைப்பு கொடுக்கின்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை நாம் வைத்து சிந்திக்க நாம் இருக்கிறோம். அதற்காக எடுத்துக்கொண்ட பகுதி இறுதியாக வாசித்த நற்செய்தி பகுதி 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17 வசனம் வரையுமாய். நீங்கள் வீடுகளில் போய் மறுபடியும் வாசிங்க. ஆகவே இந்த லூக்கா நற்செய்தி நூலை பற்றி அதனுடைய பின்னணியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். லூக்கா என்பவர் தான் எழுதினார். இதனுடைய துவக்கம் இருக்கிறது. லூக்கா எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் மருத்துவர். அதுவும் எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது பிரசங்கிக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று பிரசங்கிக்கிறதல்ல. உங்களுக்கு நிறைந்து தெரிந்திருக்கிற காரியங்களும் திரும்பமாக ஞாபகமூற்றும் அடியிலே இந்த பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆகவே ஞாபகமூற்றினாலும் நம்முடைய சிந்தனைகளை இறைவனிடமாய் செலுத்தி ஆண்டவர் நமக்கு தந்த இந்த மீட்பின் காலங்களில் இறைவனோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்காக ஒரு தருணத்தை இந்த நாளில் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்காக விடுதலையோடு சுதந்திரமாய் அவரிடத்திலே வாழ்வதற்கு சொல்லப்படுகின்ற சங்கதிகள். இந்த மருத்துவர் சாதாரண மருத்துவர் அல்ல, மனித இயலின் நிபுணர். இவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் டயோஜெனிஸ் என்று எழுதி வைத்த அந்த புத்தக நூல்களிலிருந்து மனித இயலை பற்றி அவர் கற்றுக்கொண்டார். டயோஜெனிஸ் என்பவர் கிறிஸ்து இயேசு வாழ்ந்த காலத்துக்கு முன்னதாக வாழ்ந்தவர். மகா அலெக்சாண்டருடைய காலம், அவனுடைய சமகாலம். ஒரு நாள் மகா அலெக்சாண்டர் தன் அரண்மனையிலே உப்பரிகளை நின்று எல்லாரையும், மக்கள் சாரமாக வருகிறார்களே, என்னை நோக்கி தான் வருகிறார்கள், அரசரை பார்க்க வருகிறார்கள் என்று தன்னுடைய ஆடைகளை சரி செய்து உள்ளே போய் அந்த ராஜ வஸ்திரத்தை சரி செய்து திரும்பமாக வந்து பார்த்தா அரண்மனையை நோக்கி அரசனை நோக்கி வந்தவர்கள் எல்லாரும் வேறு வழியாய் திரும்பி போயிட்டு அங்கே தளபதியாரை கூப்பிட்டு, என்னையா எல்லாரும் வேகமாக வந்தாங்க, அரசனை பார்க்க வராங்களே, எல்லாரும் இப்படி போயிட்டாங்களேங்க. அப்பா அவர் சொன்னார், அல்ல தளபதியார், அங்கே ஒரு ஞானி இருக்கிறாரு, மெத்த படித்த மேதை, அவர் டயோஜெனிஸ். எங்கே இருக்கார்? வனாந்தரமான ஒரு குடிசையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்க தான் எல்லாரும் போகிறாங்க. அங்கே நிறைய கல்வியின் அறிவு ஞானம் எல்லாம் அங்கே கிடைக்கிறது. ஏன்னால் கிரேக்கனுடைய நிலை ஞானத்தை தேடுகிறவர்கள், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். இப்படியாக மக்கள் எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. அப்படியா, சரி, நான் போய் சொன்னேன், டயோஜெனிஸ் அழைத்துட்டு வா. தளபதியார் போயிருக்கிறார். போனோடனே அரசன் மகா அலெக்சாண்டர் கூப்பிடுகிறார். யார் அரசன்? உனக்கு வேணா மன்னனாக இருக்கலாம், எனக்கு மன்னன் அல்ல, நான் தான் மன்னன் என்று டயோஜெனிஸ் ஒரு திமிர்ந்த வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார். தளபதியார், இன்னைக்கு உன்னுடைய தலை துண்டிக்கப்படுது, இன்னைக்கு உன் தலை துண்டித்துருவார் அரசர், நான் போய் சொல்கிறேன், அவரை வேணா என்னை வந்து பார்க்க சொல்லு, நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, என்ன சொல்லிட்டு கோவத்தோட மறுபடியும் அலெக்சாண்டர் அந்த போர் பயன்படுத்துகின்ற அந்த குதிரையின் மீது ஏறி அங்கே போய் டயோஜெனிஸை அடுத்த நாள் போய் பார்க்க போகிறார். ஒரு காலையில் புத்தகத்தை விரித்து சூரிய ஒளி அந்த புத்தகத்திலே படுமன்னமாக அதை பார்த்து வாசித்து கொண்டிருந்தார். வாசித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு குதிரையிலே போகிறவர், குதிரையினுடைய முகம் அந்த புத்தகத்திலே அந்த நிழல் பட்டது. அந்த நிழல் பட்டது மாத்திரத்தில் என்ன சொல்லுகிறாரு, யாரடா புத்தகத்தினுடைய வெளிச்சத்தை மறைக்கிற இருளான்? நான் அரசன், நீ வேணால் மண்ணை வென்றிருக்கிற மன்னனாயிருக்கிறான், நான் என்னையே வென்றிருக்கிறேன் என்று
டயோஜனிஸ் மீண்டும் அந்த திமிர்ந்த வார்த்தைகளிலே ஏனெனில் அவன் வைத்திருக்கிற புத்தகம் மனிதனை பற்றி சொல்லப்படுகின்ற மனிதனுடைய வாழ்வியல் நடைமுறையோடு பிறப்பு, வளர்ப்பு, வாழ்வு, நிறைவு செய்கின்ற அத்தனை சங்கதிகளையும் வைத்திருக்கிற அந்த புத்தகத்தை படித்தவன். ஆகவே இந்த புத்தகத்தை படித்தபடியினாலே அவனை தன்னை தானே படித்து கொண்டிருக்கிற என்னை பற்றி எனக்கு தெரியும், அடுத்தவரை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டியதில்லை, என்னிலிருந்து மனிதம் விளங்குகிறது என்று சொல்லி அவர் திமிர்ந்த அந்த வார்த்தைகளினாலே அரசனை ஏழினான். ஆனால் அரசன் அந்த குதிரையை விட்டு இறங்கி, சிறந்த ஞானம் படைத்தவரே, கல்விமானே, ஏன்னா அரிஸ்டாட்டினுடைய காலத்தில் அந்த அலெக்சாண்டர் படித்தபடினாலே இவர்தான் மேதையன். அந்த டயோஜெனிஸ் எழுதி வைத்த புத்தகம் மனித இயலின் நிபுணத்தன்மையின் புத்தகம். அந்த புத்தகத்தை படித்த லூக்கா ஒரு மனிதன் எங்கேயாவது இருக்கிறாரா இந்த உலகத்தில் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். ஏன்னா டயோஜெனிஸ் ஒரு மனிதன் எங்காவது இருக்கிறானா என்று தேடி தேடி பார்க்கிறான். எப்படி தேடுகிறான்? பகலிலே விளக்கை ஏற்றி ஒவ்வொருவருடைய முகத்திற்கு முன்பதாக காட்டி, இவன் மனிதனா, நீ மனுஷனா அப்படிங்கிற மாதிரி அவர் தேடி இருக்கிற பொழுது அவனை ரொம்ப ஏளனம் பண்ணி கடைசி வரையுமாய் அந்த டயோஜெனிஸ் மனிதனை காணா நிலையிலே மாண்டு போனது முடிவு. ஆனால் அதனுடைய தொடர்ச்சி முடியவில்லை. லூக்கா தேடுகிறார், எங்காவது ஒரு புது மனிதன் இருக்கிறானா, மனிதன் என்ற ஸ்தானத்தில் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்த போடு இருக்கிறாரா என்று அவர் தேடுகிற பொழுது முழுமையான மனிதன், பூரணமான மனிதன் அவர் காண்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த, வாழ்ந்த, செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தபடினாலே பூரணமான மனித குமாரன் என்ற ஸ்தானத்திலே இந்த புத்தகத்தை எழுதி வைக்கிறார். அதுதான் தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல். இதிலிருந்து இந்த நாளுக்காக சொல்லப்படுகின்ற சங்கதி என்னவென்று கேட்டால், விடுவித்து நாம் மட்டுமல்ல நம்மோடு சேர்ந்திருக்கிற அனைவரையும் விடுவித்து வாழ அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்காக சொல்லப்படுகின்ற லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம் என்று கேட்டால், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணினார். போதகம் பண்ணினார் என்றால், போதகர்னா என்ன சொல்லுவோம்? போதகர்னா வேறு பிரசங்கம் பண்ணுறேன், பிரசங்கிறது வேறு, போதகம் பண்ணுகிறது டீச்சிங். திருமறை மரபுப்படி போதகர் என்றால் டீச்சர். அவர் ஒன்றா அவர் கற்பித்து கொடுக்கிறார். ஆகவே ஒரு சிறந்த கல்வியாளர் தான் கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும். கல்வி என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது அவசியம். இங்கே நிறைய ஆசிரியர்கள் இருப்பீர்கள். கல்வி என்றால் கற்றலும் கற்பித்தலும், இது ரெண்டும் நிகழும் இடம் கல்வி. இதை எது சிறந்தது என்று கேட்டால், கற்றுக்கொள்வதை காட்டிலும் கற்பித்தல் சிறந்ததாக இருக்க வேண்டும். கற்பித்தல் சிறப்பதுன்னா எல்லாம் கற்றறிந்தால்தான் கற்பிக்க முடியும். ஆகவே கற்பித்தல் சிறந்ததாக இருக்கிறபடினாலே தான் அவர்தான் கல்வியாளனாக இருக்கிறபடினாலே இந்த சிறந்த கல்வியாளனாக, நல்ல ஒரு ஆசிரியராக, இவரே உண்மையுள்ள ஆசிரியராக இங்கே போதகம் பண்ணுகிறார். ஜெபாலயத்தில் போதகம் பண்ணுகிறார். போதம் பண்ணுகிற பொழுது அங்கே வேதபாரகர், பரிசேயர், மற்ற எல்லா மூப்பரும், சபையார் எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் டீச் பண்ணுறதுக்கெல்லாம் தலையாட்டி நல்ல விஷயங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு மன நெகிழ்ந்து அந்த வார்த்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு செயல்பாடு என்று வருகிற பொழுது அவர்கள் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்கள். பாரம்பரியம் என்பது சொல்லுகிற பொழுது மோசேக்கு இறைவன் கொடுத்த நியமங்கள், கட்டளைகள், அதன் வழியாய் செயலாற்ற வேண்டும், அதையே பின்பற்ற வேண்டும், இதுவே இறைவனுக்குரியது என்று சொல்லி பிடிவாதமாக பிடித்து கொண்ட கட்டளைகளின் வழியாய் ஒரு வழக்கத்தில் இருந்த சபை. ஆகவே வேதபாரகர்கள் முணுமுணுக்கிறார்கள். ஆகவே இந்த பொது மொழிபெயர்ப்பு புத்தகத்திலே தமிழ்
விவிலிய புத்தகத்தில் பார்ப்போம்னா இந்த பகுதிகளுக்கு என்ன தலைப்பு என்று கேட்டால், நிமிரக்கூடாத கூனியை சுகப்படுத்தல். நிமிரவே கூடாதான், நிமிரவே கூடாத கூனியை சுகப்படுத்தல் என்று அந்த சங்கதிகள் கொடுத்து. ஆகவே இந்த செயல் செய்கிற பொழுது ஆசிரியருக்கு இந்த வேலை இல்லை, பேசுறது தான், போதிக்கிறது தான். ஆகவே இவர் தான் ஆசிரியராக இருக்கும். அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, செயல்படுகிற பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆசிரியருக்கு போதிக்கிறது மட்டும் செயல்படுத்தவும் வேண்டும் இல்லையா? அது ரிசல்ட் என்னங்க? இவ்வளோ நாள் ஒரு வருஷம் சொல்லி கொடுத்தீங்களே, இந்த ரிசல்ட் என்ன? எத்தனை பேர் அவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்? தேர்ச்சியின் விழுக்காடை வைத்துத்தான் ஆசிரியருடைய கற்பித்தல் முறை சிறப்பாக இருந்திருக்கிறது என்று முடிவு செய்ய முடியும். ஆகவே அந்த தேர்ச்சியின் விகிதத்தில் குறைந்து போனால் கற்பித்தலுடைய சூழல் சரியில்லை, இன்னும் நீங்கள் நல்லா டீச் பண்ணுன்ட்டு அங்கே மேலிடத்திலிருந்து சொல்லப்படும். ஆகவே கற்பித்தல் இந்த சூழலை எல்லாரும், சபையார் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள், செயல்படுத்துகிற பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நாள் என்னவென்று கேட்டால் உலக நுகர்வோர் தினம். ஒவ்வொருடைய தேவை, அவனுடைய விருப்பம், அவனுடைய அடித்தளம் எல்லாவற்றையும் அனைவருக்கும் பாதுகாப்பான உரிமை, அத்தனை தகவல்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் உரிமை, விருப்பத்திற்கு தேவைகளை தெரிவு செய்யும் உரிமை, தன் உடைமைகளை கேட்பதற்கு உரிமை, தனக்கென்று உரிமை, படுக்க எல்லாவற்றையும் கேட்பதற்கான உரிமை, தீர்வுகளை கோரும். இதுதான் நான் சொல்லியிருக்கிறது, இதுதான், இது சரி, இதுக்கு பாருங்க, இதுக்கு முயற்சி பண்ணுங்க, இது இருக்குதா என்று தீர்வு கோருவதற்கான உரிமை, நுகர்வோர் கல்வியை கோரும் உரிமை. இவை அனைத்தும் நுகர்வோருக்கான ஒரு சட்டமாக பின்பற்றப்படுகிறது. ஆகவே இந்த நாள் உலக நுகர்வோர் தினம். இந்த அருமையான ஆலயத்தில் நமக்கு முன்னோர்கள் இவ்விடத்தில் பணிந்து இறைவனிடத்தில் வேண்டி சகல நன்மைகளும் பெற்றவர்களாய் நன்றி சொல்லி வாழ்வாங்கு வாழ்ந்து தம்முடைய பிள்ளைகளும் வருகால சந்ததிகள் எல்லாரும் இவ்விடத்தில் இறைவனை போற்றவும் இறைவனை மகிமைப்படுத்தவும் அவருடைய பாடு மரணங்களை எல்லாம் சிந்தித்து இறைவனை போற்றி கொண்டே இருப்பதற்காக அமைந்திருக்கிற இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கின்ற இந்த காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபையாருடைய தலைப்பு விடுவித்து வாழுங்கள். அதற்காக ஆண்டவர் தமது அடியவர்களை கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறார். எவ்விதமாக விடுவிக்க வேண்டும்? ஒரு நேர் கோடு போட்டு இந்த கோட்டில் நேராக பயணிக்கிற ஒரு நிலை அல்ல. உலகம் ஒரு நாடக மேடை, இதில் நீங்களும் நானும் நடிகர்களே. ஒருவர் தகப்பனாக நடித்து கொண்டிருக்கிறார், ஒருவர் அம்மாவாக நடித்து கொண்டிருக்கிறார், ஒரு பிள்ளைகளாக நடித்து கொண்டிருக்கிற நாடக மேடையிலே நடித்து கொண்டிருக்கிற நடிகர்களாக இருக்கிறோம். ஆனால் உண்மையான இந்த நாடகத்தினுடைய காரணகர்த்தாவாய் இருக்கிற இறைவன் இந்த நாடகத்தை சீர்படுத்த சரிபடுத்த சரியாக அமைவதற்கு நம்மை இயக்குகிறவராயிருக்கிறார். ஆகவே அன்பின் ஆண்டவர் செய்த செயல் இந்த நடைமுறை வாழ்வியலிலே அவர் பூரணமான மனிதனாய் மனிதனுக்கு ஏற்புடைய செயல்களை அவர் விவரித்து காண்பதற்காக ஒரு நல்லாசிரியராய் அவர் செய்து காண்பிக்கிற செயல் பிரசங்கிக்கிறார், போதிக்கிறார். அடுத்ததாக கூனியை நிமிர செய்கிறார். இயற்கைக்கு மேலான அற்புதம், இயற்கை கண்டிராத ஒரு அற்புதம், யாரும் செய்யக்கூடாது. ஆனால் இங்கே ஆலயத்தின் உரிமையாளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் ஆலயத்திலே பொறுப்பாளர் என்று சொல்லுகிறவர்களும் வேதவாரகர் பரிசேயர் அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். 6 நாட்கள் உண்டு, 6 நாட்களிலே சுகப்படுத்தி கொள்ளலாமே, அப்பொழுது நீங்கள் சுகப்படுத்தலாமே, ஏன் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், ஏன் இந்த நாளை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்கிற பொழுது போதிக்கிறது ஒரு வேலை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதுவும் ஒரு வேலை தான். போதிக்கிறதுக்காக இன்னைக்கு சம்பளம் வாங்குறவர்களுமாய் இருக்கிறோம். அது சரி, இந்த நேரத்தில் அமைதலாக தானே இருக்கணும், பேசாமல் இருக்க, கை கட்டிட்டு ஓய்வு நாளில்
ஆனால் அதையெல்லாம் செய்யாது. ஆனால் இந்த பகுதிகளுக்கு துணையாக ஏசாயா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 12 - 17 வசனங்களுமாய் பார்த்த பொழுது போலியான பக்தியை விவரித்து காண்பிக்கிறது. ஆகவே அந்த போலியான பக்தியை களைந்து விட வேண்டும். அடுத்தது எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5, 9 வசனங்களை வாசிப்பீர்களானால் உறவுகளிலே சமத்துவம் நிகழ வேண்டும். உறவுகளிலே நான் தான் பெரியாள் இந்த இடத்துல என்று சொல்லி வேற்றுமை இருப்போமானால் அது உறவாக இருக்காது. ஆகவே உறவுகளிலே சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்பதை அந்த பகுதிகள் சுட்டி காண்பிக்கிறது. இறுதியாக இந்த நற்செய்தி நூல் பாரம்பரியத்தை களைத்து விட வேண்டும். பாரம்பரியம், மரபு வழிகள், மரபெல்லாம் இருக்கும், மரபை பின்பற்ற வேண்டும், அது நல்லொழுக்கம். ஆனால் மரபுதான் வாழ்வு என்று சொல்வோமானால் அங்கே புதுமைகள் நடக்காது. புதுமைகள் நடக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். இறைவனுடைய செயல்பாடு அனைத்துக்குமான நிலை. போதிக்கிறவர் மட்டுமல்ல, கூனியே வா. இவ்வளவு பெரிய சபையில் கூனியே வான்னா அந்த அம்மாவுடைய நிலைமையை யோசித்து பாருங்க. கூனி என்று சொல்லுகிற பொழுது உள்ளம் உடைந்து போகுது. இங்கே வா என்று அழைக்கிற பொழுது எல்லாரும் என் கூனை பார்ப்பார்களே என்று ஒரு கூச்சலின் நிலை. ஆனால் அந்த அம்மா வந்துருச்சு. வந்தோடனே அந்த அம்மா வேண்டலை, என் கூணு நிமிரட்டும், நான் சுகம் பெறட்டும் அப்படின்னு மன்றாடலை, எந்த விண்ணப்பமும் வைக்கலை. ஆனால் 18 வருஷமாக இந்த ஆலயத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாளாய் பிரசங்கித்தார்கள், உபதேசித்தார்கள். என்ன ஒரு வாழ்வியல் நடைமுறையில் முன்னேற்றம் இருக்கிறது. இருக்கின்ற இந்த காலங்களிலே கூணாய் அப்படியே ஒடிந்து போகிற நிலை இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் மனித சூழலிலே அவர் செயல்படுத்தி காண்பிக்கிற ஒரு ஆசிரியனை போல போதிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் செயல்படுத்தி காண்பிக்கிற புதுமையாளராய் விளங்குகிறார். இவ்வளவு பெரிய பாக்கியமுள்ள இறைவன், மகிமை நிறைந்த இறைவன் நமக்காக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே வந்து நம்மோடு வாழ்ந்து மனுக்குலமெல்லாம் அந்த புதுமைகளெல்லாம் அனுபவித்து வாழ்வதற்காக அவர் செய்து காண்பித்த குருடனை பார்க்கவும், முடவனை நடக்கவும், ஊமையனை பேசவும், செத்தவனையும் உயிரோடு எழுப்பும்படியான மாபெரும் அதிசயங்களை செய்கிறவர். இந்த அதிசயங்களெல்லாம் செய்கிற பொழுது, இந்த கூனியும் நடக்க செய்த பொழுது அந்த கூச்சலின் நிலைமை ஓடினது, கூனின் நிலை நிமிர செய்தது. ஆகவே குணப்படுத்துகின்ற இயேசு இவ்விடத்தில் புதுமைகளை செய்திருக்கிறார். பேசிக்கிட்டே போகிறது நல்லதில்லை. பேசிக்கிட்டே பிரதர் நல்லா இருக்கீங்களா, சோதரம் பிரதர் நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவ்வளோதான். எப்போ ஆசீர்வதிக்கிறார்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறேன், என் முதுகு வளைஞ்சி நிமிரவே முடியாதபடிக்கு அசந்து சோர்ந்து போகிறது. இதனுடைய பலனோ ஒன்றும் கிடைக்கல. இந்த உலகத்தின் சூழலிலே வேக வேகமாய் செயல்பட்டு பறக்க பாடுபட்டு படுக்கவே பாயில்லா நிலைமையில் என் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லையே என்று இப்படியாக உலகத்தின் சூழ்நிலைகளிலே போய் கொண்டிருக்கிறோம். அப்படி உலகத்தின் சூழலிலே போவோம்னால் கடைசுவரமாய் படுக்க பாயும் கிடைக்காது, பறந்து கொண்டே வேலைகளை நடத்தி கொண்டு. ஆகவே தான் இறைவன் தம்முடைய அடியாரினுடையாய் உலகத்தின் மீது அன்பு வையாதிருங்கள். உலகத்தின் மீது ஒருவனுக்கு அன்பு இருக்குமானால் அவனிடத்திலே இறைவனின் அன்பு இல்லை. யோவானின் திருமடல் 1ஆம் திருமடலிலே உலகத்தின் மீது அன்பு வையாதிருங்கள், உலகம் உள்ளவைகளும் மாயையானது. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிய சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தத்தின்படியினாலே, அவர் சுத்தம் கொண்டபடியினாலே நம் யாவரும் தம்முடைய சத்தியவசன வார்த்தையினாலே நம்மை ஜனிப்பித்திருக்கிறார். ஜனிப்பித்தது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகும்படி புத்திர சுவிகாரன் என்ற ஸ்தானத்திலே உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிற பாக்கியம் பெற்றும் ஜனங்கள். இந்த நிலையை நாம் மறந்து விடலாமா? இது வேண்டாம் என்று அகற்றிவிட முடியுமோ? இறைவனுடைய பிள்ளை என்று மாறுதட்டி கொள்ளுகின்ற பெரும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வழங்கியிருக்கிறார். ஆண்டவர், இறைவனுடைய பிள்ளைகளே,
நம் உள்ளமும் உணர்வும் சிந்தனையும் எந்த நேரமும் படுத்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதா இருப்பவனில் கூனோ செவிடோ குருடோ முடவோ எல்லாவற்றையும் அகற்றி போடுகிறவர், தூய்மையாக்குகிறவர், நிமிர்ந்து நடக்க செய்கிறவருமாகிய ஆண்டவர் இருக்கிறார். அதுகளுக்கு எரிப்பு வரும், ஏன் இப்பொழுது செய்கிறீர்? எல்லாவற்றையும் தகர்த்து ஆண்டவர் மாய்மாலத்தை உடைத்து போடுகிறவருமாயும் இவ்விடத்தில் வீற்று கொண்டிருக்கிறார். அந்த இறைவனை நாம் போற்றிக் கொண்டே இருப்போம், துதிபாடி கொண்டே இருப்போம். நாம் கேட்பதுக்கு எல்லாவற்றையும் அவர் நன்மையாக செய்வார். தன் பிள்ளை கேட்குறத கொடுக்காம இருப்பாரா? அப்பம் கேட்டால் கல்லை சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாரோ? மீன் கேட்டால் பாம்பு கொடுப்பாரோ? மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடா நம் பிதா நலமருள்வா. பொல்லாதோர் கூட செய்திடா நம் பிதா நலமருள்வா. பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் ஜோடி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனை உலகிலே, என்னை எதிர்க்கும் சதிகள் பல உண்டு. துணை வேண்டும் உலகிலே, என்னை எதிர்க்கும் சதிகள் பல உண்டு. பரிசுத்தமென எழுதோ, என் ஜீவன் எல்லை எங்கிலோ. பரிசுத்தமென எழுதோ, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடி அநெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே வேளையில் ஆடி அநெஞ்சம் வாரீரோ. அன்பின் இறைவனுடைய ஜனங்களே, ஆண்டவருடைய விசுவாசிகளே, இந்த பரிசுத்தமான இந்த மனமகிழ்ச்சி நாளிலே திருசபையார் நமக்கு கொடுக்கின்றது தலைப்பை நாம் சிந்திக்கிற வேளையில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், நினைவு, செயல்பாடு எல்லாவற்றையும் ஒப்படைக்குள்ளாய் இருப்பவனில் இந்த உலகம் சார்ந்திருக்கிற இந்த கூணும் செவிடும் ஊமையும் நம்மிடத்தில் இராதபடி அவர் சுகப்படுத்துகிறவராய், திடப்படுத்துகிறாய், குணப்படுத்துகிறவராகிய ஆண்டவர் நம்மிலே விளங்க செய்து, நம்மை சார்ந்திருக்கிற உறவுகளிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடி எதிர்ப்புகளோ, இந்த வேதபாரகரின் தடுப்புகளோ எவைகளினாலும் எல்லாவற்றையும் சகிக்கவும் தகிக்கவும் எதிர்த்து நிற்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை அளிப்பார். ஆகவே நாம் வாழ்கின்ற இந்த நல்ல ஒரு நாள், இது மனமகிழ்ச்சி நாள், இறைவனை போற்றுகின்ற நாள், கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு நிறைந்த நாள். இதை பயன்படுத்தி நன்றியோடு நாம் புகழ் பாடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் நம்மை சார்ந்தவர்கள், இறைவனையே அறியாத இந்த கிறிஸ்துவை அறியாதவர்களாய் அவர்களையும் கூட்டி சேர்க்கிற மிக முக்கிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறபடினாலே அவர்களை கூட்டி சேர்ப்பதற்கு இந்த இயேசு கிறிஸ்து என்ற இந்த நல்ல பெயரின் விடுதலையை நாம் வழங்க உரிமை உள்ளவர்களாயிருக்கிறோம். இதை செய்யாமல் போனோமானால் நாமளும் கடந்த வாரம் வந்தேன், இந்த வாரமும் வந்திருக்கிறேன், அடுத்த வாரமும் இப்படியே வருவேன் என்று சொல்லுவனால் இது பாரம்பரியம், இது சடங்கு. இந்த நிலை நமக்கு வேண்டாம். ஆகவே இன்றிலாவது இந்த நேரத்திலாவது இறைவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால்
பேசிக்கொண்டு போகிறவளாயல்ல, செயல்படுத்தி வாழ்வதற்காக நல்லாசான் இயேசு கிறிஸ்து செய்த எத்தனை தடைகள் மீறுதல் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவர் புதிதத்தை செய்தது போல, புதுமையை செய்தது போல நம்மை செய்ய அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு முழுமனதோடு நம்மை ஒப்புவிப்போம். ஆண்டவர் ஆசீர்களை பலவ நமக்கு வழங்குவார். இந்த கிறிஸ்துவ வாழ்வு ஒரு பயணம் போலதான். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பயணம் போலதான். என்ன பயணம்? இந்த ரோட்டில் எத்தனை பயணம் இருக்குது? பஸ்ஸு போகுது, காரு போகுது, லாரி போகுது, எத்தனை பைக்கு போகுது, எல்லாம் தடைகள் குறுக்கவும் போக வரைக்கும். ஒரு முறை NH-47 திருச்சி மதுரை அந்த ரோட்டில் நான் பயணித்துட்டு ஒரு டோல் பிளாசா பக்கத்தில் வந்தோடனே ஒரே கும்பலாக இருந்துச்சு. என்ன கும்பலாக இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க ஒரு 10 வெள்ளைக்காரங்க இருந்தாங்க. நல்லா டீக்கா ட்ரெஸ் போட்டுட்டுலாம் இருந்தாங்க, கோட் ஷூட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ மீட்டிங் போல இருக்குன்னு பார்த்தா 2 பைக் இருந்துச்சு. 2 பைக். ஒரு பைக்கு ஒரு வண்டி மேலே ஒரு டாரஸில் ஏற்றி நிப்பாட்டி போல்ட் நட்லாம் போட்டு உயரமாக எல்லாரும் பார்க்கும்படி வைத்திருந்தாங்க. ஒரு பைக்கு தரையில் இருந்தது ரோட்டில். இந்த ரோடு நம்ம இந்திய நாட்டினுடைய ஒரு சிறப்பம்சம். இந்திய நாட்டில் மிக அதிநவீனமான இந்த ரோட்வேஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, நவீனமாக இருக்கிறது என்று சொல்லி இதில் இந்த வாகனத்தை பயணித்து பார்க்கணும், அதை இயக்கி பார்க்கணும் என்று ஜெர்மன் நாட்டிலிருந்து, இங்கிலாந்து தேசத்திலிருந்து, ஸ்பெயின்லேருந்து 3 நாட்டிலிருந்து வந்திருந்தாங்க. பார்த்து இந்த ரோடு சரியாக இருக்குது, இந்த ரோட்டில் இந்த வாகனம் சரியாக ஓட்டுவதற்கு அவர்கள் சர்டிஃபிகேட் பண்ணணும், ஓட்டி பார்க்கணும். அப்படி ஓட்டி பார்க்குறப்ப என்ன பண்ணாங்க, இந்த நேரத்தில் எல்லோரும் பைக்கையே பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ டயர் மட்டுமே இவ்வளோ அகலம் இருக்குது, ஒரு அடிக்கு. எவ்வளோங்க அப்படின்னு கேட்டேன். இது நடந்தது 15 வருடத்துக்கு முன்னதாக. இந்த பைக் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 15 லட்சம் ரூபா அப்படின்னா. 15 லட்சமா? என்னுடைய பைக்கு புதுசாக இருக்குது. எவ்வளோக்கு வேணும்? 40,000 ரூபா. 40,000 ரூபா பைக் வாங்கி புதுசாக வச்சு துடைக்கிறோம், இந்த பைக்கு 15 லட்சம் ரூபா வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. சரிண்ணே, ஒருத்தர் அந்த இங்கிலாந்துக்காரர் நல்லா ஹைட்டாக ஒரு சின்ன பையன், அவர் ஏறி உட்காந்தார், ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணிட்டு முருங்க நேரம் சாலுன்னு அவ்வளோ வேகமும் போயிடுச்சு. போனோடனே அவர் சொல்லுவார், இந்த ரோடெல்லாம் நல்லா இருக்குது, 2 பாதை இருக்குது, ஒரு பாதையில் வருவதும் ஒரு பக்கத்தில் போகிறவும் இப்படியெல்லாம் இருக்குது, இடையில் நல்ல பூச்செடிகள்லாம் இருக்குதுன்னு அவர் சொல்லுவார். ஆனால் ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது, ரோட்டில் சும்மா ஓட்ட முடியுமா? அப்படி ஓட்டு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு பாட்டி குறுக்க போகும்ல. பாட்டி போகாத, வண்டி ஓட்டுறாங்கன்னு யாராவது தடை செய்ய முடியுமா? ஒரு சிறுவன் ஓடுவான், ஒரு நாய் போகும். சரி, ரோடு நேராக இருக்கான்னு பார்த்தா வளைந்து போகுது. வளைந்து போகுதுன்னா அப்புறம் பள்ளத்தில் இறங்குது, அப்புறம் மேட்டில் ஏறுது. இது போலே தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது பள்ளமும் மேடும் நெளிவும் சிலுவும் குறுக்கே போகிற வயது முதிர்ந்தவர்களும் சிறுவர்களும் நாய்களும் விலங்குகளும் குறுக்கே இருந்து கொண்டு தான் இருக்கும், குறுக்கிடும். ஆனால் பயணிக்க வேண்டிய நிலை நம்மிடத்தில் இருக்கிறது. அது பயணித்தால் பைக்கு, பயணிக்காமல் இருந்தால் காட்சி பொருள். ஆஸ் எ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன், நான் வெள்ளையங்கை தரித்தவன், நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருக்கேன், வாரந்தோறும் கோயிலுக்கு போடுவேன், பைபிள். ரிசல்ட், கடவுளை வெளிப்படுத்துகிறவராய் நம்முடைய வாழ்விலிருந்து இறைவனுடைய புதுமைகள் மற்றவர்களுக்கு நடக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி இருப்போம். இதுதான் இந்த நாளைக்கு சொல்லப்படுகின்ற இந்த திருமறையினுடைய மறைபொருள். நாம் இறைவனை சார்ந்திருப்போம் என்றில் இறைவன் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவார். இறைவனை பற்றி அறியாத மக்களுக்கும் இறைவனுடைய அன்பினாலே அவர்கள் தேற்றப்படவும், கூணாய் இருக்கிறவர் நிமிரப்படவும், நெடுநாளாய் வாளையத்திலே ஆண்டவருக்காய் காத்து நிற்கிறவர்களும் எழுந்து நடந்து அதிசயமும் புதுமைகளும் காணத்தக்க இறைவன் செயல்படுகின்ற நேரம். ஆகவே நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புவிப்போம். விடுதலையுள்ள வாழ்க்கைக்காக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அழைத்து செல்வோம். ஆண்டவர் அழைக்கிறார். அழைப்பை ஏற்று நாம் தொடர்ந்து வழிபடுவோம் எனில் இந்த வழிபாடு ஆண்டவருக்கு ஏற்படவே யாருக்கும் இல்லையேல், நான் முன்னாடி சொன்னது போல தொடர்ந்து நான் வருகிறேன், திரும்பவுமாய் வருவேன், அப்புறம் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் என்று ஒரு சடங்கு போல காலத்துக்கு செயல்முறைப்படுத்துகிறதாய்
இருக்க வேண்டாம். ஆண்டவர் இந்த நாளிலிருந்து, இந்த திருவசனத்திலிருந்து நம்மை புதுமைகளை செய்வதற்கு அழைத்திருக்கிறார். விடுதலைக்காக வாழ்வு வாழ அழைத்திருக்கிற ஆண்டவர் நடைமுறைப்படுத்தி கூடெல்லாம் நிமிர்ந்து நடக்கும்படி சுகத்தோடு இருக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிந்து காப்பாராக. ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்நாளிலும் உம்முடைய திரு சமூகத்திலே பணியவும், உம்முடைய திருமறை வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் கேட்கவும் தியானிக்கவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாய் ஒப்படைக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும், ஆண்டு கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய சித்தமும் திட்டமும் எங்களிடத்தில் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தமல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் செயல்படுகிற பொழுது உம்முடைய பிள்ளைகள் தான் என்று விளங்க அநேகரும் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற உமது அழைப்புக்குறிவுளாய் நிலைக்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆளுகை செய்யும், ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவினுடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்னுடைய பெயர் திரு சுயப்பிரகாஷ் இம்மானுவேல். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் ஆணையாக பணியாற்றி இப்பொழுது நேஷ்னல் மிஷனரி சொசைட்டியில் ப்ரமோஷன் செக்ரட்டரியாக நிதி சேகரிக்கும் பணியில் இருக்கிறேன். என்னுடைய பணி ஹைதராபாத்தில் இருந்து இங்கே மாற்றப்பட்டு தமிழகத்தில் திருச்சி, தஞ்சை அந்த பகுதியில் பணியாற்றினேன். அதைத் தொடர்ந்து சென்னையிலும் பல ஆலயங்களில் இறை செய்தி வழங்கி இறை வழிபாட்டில் கலந்து கொண்டு இந்த நேஷ்னல் மிஷனரி சொசைட்டினுடைய நிதி சேகரிக்கும் பணியை செய்து வருகிறேன். அதுக்காக நீங்கள் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். இந்த நிறுவனம் நம்முடைய டயசிஸோடு இணைந்து இருக்கிறது. ஆகவே இதனுடைய தேவைகள் அதிகம் இருக்கிறது. உங்கள் மனதில் வைத்து அதற்காக ஜெபம் பண்ணி உங்கள் பொருள் உதவியெல்லாம் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுள்ளேன். நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாவ மன்னிப்பு தரும் சுவிசேஷம், கடவுள் பலியாக வந்த விசேஷம். பாவ மன்னிப்பு தரும் சுவிசேஷம், கடவுள் பலியாக வந்த விசேஷம். இயேசுவே அந்த நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம்.